நாம இன்னைக்கு பட டைரக்டரான ஜிதின் லால் இயக்கிய டொவினோ தாமஸ் 3 ரோல்ல பெர்ஃபார்ம் பண்ற அஜய்ன்ற 2ஆம் வருஷனம் ஏஆர்எம் அப்படின்ற மலையாள படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அதுல பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் செட் பீசஸ், அப்புறமேல் ஃபேண்டசி லேண்ட், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்துல டொவினோ தாமஸ் ஒரு திருடனாவும், ஒரு வாரியர், அப்புறம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் எல்லா ரோல்லையும் பண்ணியிருக்காரு. அது எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. தேட்டர்ல போய் பார்த்தேன் படத்தை. நீங்களும் படம் தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க படம் எப்படி இருந்தது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, தேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படமா அது அப்படின்றத பற்றிலாம் இன்னைக்கு ரிவ்யூல டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை அதிகமா ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சொல்ல ட்ரை பண்றேன் நான். படத்துல இந்த வாரியர் ஒரு ராஜாவுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த ராஜா ரொம்ப சந்தோஷத்துல உனக்கு என்ன வேணாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா கிட்ட ஒரு அதிசய விளக்கு இருக்கு, அதை இந்த வாரியர் கேட்கிறாரு. ராஜாவும் கொடுக்குறாரு. அந்த விளக்கு கொண்டு போய் ஒரு கோயில் கட்டி அவங்க ஊர்ல வச்சு ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்க்கணுன்றது இந்த வாரியரோட ஆசை. அதை எடுத்துட்டு போறாரு ஊருக்கு. ஊருக்கு போனா ஊர்ல எல்லாருக்கும் அம்மா போட்டுருக்கு. கொஞ்ச நாள்ல இவருக்கும் அம்மா போட்டுருக்கு. அந்த டைம்ல ஒரு ஓலை ஒன்று வருது. அதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அப்புறம் கனவு அவரோட அந்த கோயிலை கட்டாமலே இறந்தும் போயிடுறாரு. அவர் எதை பார்த்து ஷாக் ஆனாரு, இந்த ஓலைச்சுவடியில் அப்படி என்ன நியூஸ் இருந்துச்சு, அவரோட கனவு நினைவாச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இப்ப ஒரு டைரக்டருக்கு ஸ்கிரீன் பிளே ப்ராப்பரா செட் ஆயிடுச்சுனாக்க டைரக்ஷன் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடும். அந்த அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே பேஸ் செட் பண்ணனால டைரக்ஷன்ல எல்லாரையும் ரொம்ப அழகா வேலை வாங்கி அந்த கதைக்கு தேவையான ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி டொவினோ தாமஸோட 3 ரோல்ல ஒருத்தன் கோபமாவும், இன்னொருத்த சாந்தமாவும், இன்னொருத்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் மாதிரி எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அதுக்கான காஸ்டியூம் டிசைன், அப்புறம் மேலும் மேக்கப், அப்புறம் லைட்டிங், கேமரா மூவ்மெண்ட்டே 3 பேருக்கும் வித்தியாசப்பட்டு தான் காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகா இந்த 3 கேரக்டருக்கும் மெனக்கெட்டு அழகா போர்ட்ரே பண்ணதுல டைரக்டரோட ரோல் பெரிய ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல 2 லவ் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு திருடனோட ஒய்ஃபா நடிச்சிருக்கிற ஒரு லவ் ஆங்கிள். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப அவங்க புருஷன் மேல ரொம்ப அளவு கடந்த பாசம், அதே மாதிரி நம்பிக்கை, அதே மாதிரி புருஷன் மேல கோவப்படுற விதமா இருக்கட்டும், அப்புறமேல அப்பப்போ வேணும்னா ஒரு ஃபிளர்ட் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஒரு வித்தியாசமான கேரக்டரா ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாத்தியாரோட லவ் இன்ட்ரெஸ்டா கீர்த்தி செட்டி ரொம்ப இன்னசென்ட்டா, காலையில அந்த பனி விழுந்த சூரியன்ல மறையுமே அந்த மாதிரியான ஒரு ஒரு லவ் ஆங்கிள் அது. ஆக்ஷன் படம் அப்படின்னாலே லவ் அதிகமா டைரக்டர்ஸ் கவனம் செலுத்துறது இல்லை இன்னைக்கு தேதிக்கு. ஆனா ஜித்தின் முதல் படத்திலேயே ஆக்ஷன், ரொமான்ஸ் அப்படின்னு ரெண்டத்தையும் ஈக்குவல் ஃபுட்டேஜ்ல ரொம்ப அழகா இந்த படத்துல கவர் பண்ணியிருக்காரு. அது இது இன்னும் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் அப்படின்றப்போ இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணி ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை செதுக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய டாஸ்க் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா விஎஃப்எக்ஸ் அண்ட் 3D. நிறைய இடங்கள்ல தண்ணி தெரிக்கும், அப்புறமேல பூ இருக்கும், அப்புறம் நட்சத்திரங்கள் இருக்கும். எல்லாமே செதறி போன வெளிச்சமாவும் காமிச்சு, அந்த செதறி போன வெளிச்சம் ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு எடிட்டர் கட் பண்ணி நம்ம இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாரு. அந்த டிரான்சிஷன் பிட்வீன் த டைம் லைனை ரொம்ப அழகா 3D எஃபெக்ட் யூஸ் பண்ணி, அப்புறம் நல்ல எடிட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதை கடத்திருக்கிறது ரொம்ப பெரிய சூப்பரா இருந்துச்சு. அந்த எஃபெக்ட் 3Dல பாக்குறப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டொவினோ தாமஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்த 3 ரோலுக்கும் ரொம்ப வித்தியாசப்படுத்தி, பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த பேசுற வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும். ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நான். அதாவது ஒரு கேரக்டருக்கு அப்டமன்ல இருந்து, இன்னொரு கேரக்டர் த்ரோட்ல இருந்து, இன்னொரு கேரக்டர் நோஸ்ல இருந்தும் பேச ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி ஒரு அதே மாதிரி அந்த அவங்களோட ஸ்கின் டோன் பண்ணாரு. அந்த வாரியருக்கு அவங்க லைட் பண்ண விதம் அது அப்படியே ஒரு பயங்கர சாஃப்ட் லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லயே அந்த ராஜா சண்டை போடுற, அதாவது வாரியர் சண்டை போடுற விதம், அதே மாதிரி இந்த இந்த திருடன் சண்டை போடுற விதம்,
வாத்தியார் சண்டை போடுற விதம் எல்லாமே வந்து வித்தியாசமா ஸ்டண்ட்ல கூட வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மேஜர் 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 அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா ஸ்டண்ட்ஸ் பிளஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3-4 ஸ்டண்ட் வரும். எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா அந்த ஒரு சிலையை திருடுறதுக்காக அந்த திருடன் போவான். அந்த இடத்துல நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்தியானா ஜோன்ஸ் ஞாபகப்படுத்துற நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நான் சின்ன வயசுல நிறைய அந்த பேய் நாவல்லாம் படிப்பேன் நான். கொடிக்கம்பு பூதம், அப்புறமேலு கோயில்ல வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி, அந்த மாதிரிலாம் வந்து பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அந்த மாதிரிதான் ஒரு ஒரு சோலார் லாக் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசு நான் நாவல்லாம் படிப்பேன். அந்த பேய் அந்த மந்திரவாதி, மாந்திரிகர், அந்த மாதிரி நாவல்லாம் கிட்டத்தட்ட என்னை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போச்சு இந்த படம். அது இல்லாம இன்னொரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த வாரியர் வந்து அந்த ராஜா ஹெல்ப் பண்றப்போ ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அது ரொம்ப சின்னதா முடிச்சிருப்பாங்க, ஆனா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வாத்தியார் வந்து ஒரு இடத்துல ஸ்டண்ட் பண்ணுவான். அதாவது இந்த ஃபைனலா வந்து அவங்க ஊருக்காக சண்டை போடுறதுக்காக போவான். அப்போ வந்து கலரி பைத்து தான் சண்டை அந்த இது. அதுல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட அந்த நம்மளை வந்து அந்த அந்த ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் அந்த ஆங்கிள் தான் எல்லாமே நம்மளுக்கு காமிப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸும். அது வித்தியாசமா தடவை அந்த இந்த பிச்சுவா கத்தி மாதிரி வித்தியாச வித்தியாசமான இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த லவ் ஆங்கிள் வந்து கீர்த்தி செட்டி வந்து சான்ஸே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு ஆக்ஷன் பட டைரக்டருக்கு யாருக்கும் லவ் ஷூட் பண்ணவே தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து அதை பத்தின கவலையே படுறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்றதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்துல 3 கேரக்டரும் ஃபுல்லா ஆக்ஷன். அது இல்லாம 2 வித்தியாசமான லவ் இன்ட்ரெஸ்டையும் வந்து இந்த படத்துல வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் மீனிங் கீர்த்தி செட்டி வந்து ரொம்ப அப்படியே பப்ளியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு இன்னசென்டான ஒரு பொண்ணா. அதெல்லாம் நான் முன்னாடி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது எல்லாராலையும் முடியாது அப்படின்றது எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி சுருபி வந்து அந்த திருடனோட ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை ப்ரொமோட் பண்றப்போ. ஆனா தியேட்டர்ல வந்து பாக்குறப்போ அந்த ரோல் வந்து எல்லாரை விட வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஆனா அதுலயே வந்து இவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பாட்டியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறமேலும் வந்து இந்த திருடனோட ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒய்ஃப்னாக்க அந்த கேரக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், கோவப்படும், அப்புறம் டே டு டே இதுல வந்து அவங்க கூட கொஞ்சிறது, அப்புறமேல வந்து அவங்க 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 கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டிங் லுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸே கிடையாது பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அந்த ஒரு போலீஸ்காரன் வந்து அவளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஆனா இதோட ஒரு பெருசு ஒண்ணு இருக்கு, என் மனசு அரைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த சொல்ற இடமா இருக்கட்டும். அங்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சின்ன பையன் வந்து உங்க தாத்தா வந்து இந்த ஊரையே வந்து மிரட்டின ஒரு திருடன் அப்படின்னா வந்து பெருமையா பேசுறப்போ அது அந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல எல்லாருமே வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனா பர்ஃபார்ம் பண்ண கேரக்டர், அப்புறமேலு வந்து இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து பயங்கர சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அழகா நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தோட கதை எல்லாம் ரொம்ப லைவா நம்மளை வந்து ரொம்ப என்கேஜ் பண்ற ஒரு கதையா இருந்திருக்கு, படமா இருந்திருக்கு. இந்த படத்துல வந்து டொவினோ தாமஸ் அந்த ஒரு வாத்தியாரா வர டொவினோ தாமஸ்க்கு வந்து கொஞ்சம் டேன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மேக்கப் வந்து சரியாவே ஒர்க் அவுட் ஆகல. நிறைய இடத்துல வந்து அது துருத்திட்டே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். வேற அந்த திருடன் கேரக்டரும் வாரியர் கேரக்டரும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம அந்த கிளைமேக்ஸ் வர்ற டைம்ல அந்த ஒரு தண்ணிக்குள்ள போய் ஸ்விம் பண்ற இது இடம் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு சின்ன டிராபேக் தான். ஓவராலா அந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் அந்த டாடா ஐலண்ட் காமிச்ச இடம்லாம் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு.
ஆஹ் அதே மாதிரி அந்த டார்டைஸ் லாக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தாட் ப்ராசஸ். சரி அனிவால், இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த படத்துல டொவினோ தாமஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரோல்லையும் பயங்கர வித்தியாசமான பரிமாணத்துல நடிச்சிருக்கிறாரு. ஜிதின்லாலோட ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கு. இந்த படம் வந்து 3Dல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த படத்தை அவசியமா தேட்டர்ல போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.